மாமா காலையில ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. காலையில வந்து சூப்பரா வந்து நெறைய மீல் மேக்கர்லாம் போட்டு பாஸ்தா வந்து பண்ணிட்டாங்க. காலையில எந்திரிக்கும்போது எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்றதுக்கப்புறம் நான் வந்து பிரிஸ்க் ஆயிட்டேன். எனக்கு கொஞ்சம் கேரட்லாம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முட்டைய அவிய போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் உரிச்சுட்டு நான் லஞ்ச் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சூப்பரா இருந்தது பாஸ்தா. அம்மாச்சிக்கும் அதே மாதிரி பேக் பண்ணி கொண்டு போய் குடுத்துட்டேன் வேலை பார்க்குற இடத்துல. ஏன்னா, அவங்க வந்து காலையிலேயே வந்து சீக்கிரமா போயிடுவாங்க. தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி மாதிரி லைட்டா வெது வெதுன்னு வச்சு இந்த மாதிரி பாட்டில்ல ஊத்துனோம்னா, அது அவனுக்கு வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வெது வெதுன்னு இருக்கும். இல்லாட்டினா ரொம்ப சில்லுன்னு ஆயிரும் இங்க உள்ள குளுருக்கு. தம்பிக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாமாவுக்கும், அம்மாச்சிக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து எப்பவுமே காஃபி வந்து குடிப்பாங்க. அவங்களுக்கும் காஃபி குடுத்துட்டு, தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பால் ஆத்தி வச்சுட்டு அவன் வந்து தூங்கிட்டு இருந்தான். எந்திரிச்சதும் குடிப்பான்னு சொல்லிட்டு, இவன் ஸ்கூலுக்கு கிளம்புறனால அவனுக்கும் வந்து பால் குடுத்துட்டு, ஸ்கூலுக்கு வந்து சூப்பரா எப்படி பேக் பண்ணியிருக்கோம் பாருங்க. அவ்ளோ குளிர் இருக்கு பாருங்க அவுட் சைட்ல. எல்லாருமே வந்து ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க.